வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசு மீதும் திமுக கூட்டணி மீதும் கடும் விமர்சனங்களை சமீப நாட்களாக முன்வைத்திருக்கிறீர்கள். நேற்றைய செய்தியாளர் சந்திப்பிலையும் உங்களுடைய கோபம் வெளிப்பட்டது. அரசுகிட்ட என்ன போதாமை இருக்கு அப்படின்றது உங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இல்லை, அதாவது என்னுடைய தொகுதி சார்ந்து இந்த மழை வெள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என் தொகுதி மக்கள் சந்தித்தார்கள். அதற்கு ஊறிய இந்த வெள்ள பாதிப்புகளிலிருந்து என் மக்களை பாதுகாப்பதற்கான நிரந்தர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து நான் சட்டமன்றத்தில் இருக்கிற அத்தனை விதிகளையும் அத்தனை சட்டங்களையும் பயன்படுத்தி கவனஈர்ப்பு தீர்மானங்களாகவும் ஒத்திவைப்பு தீர்மானங்களாகவும் கேள்வி நேரத்தின் போது கவனத்தை ஈர்த்து பேசுகின்ற நிகழ்வாக இருந்தாலும் கேள்வி நேரம் முடிந்து நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய நேரங்களிலும் தொடர்ச்சியாக கடலூர் மாவட்டம் எப்போதெல்லாம் இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறது. ஆதலால் குறிப்பாக என்னுடைய தொகுதி ஒரு பக்கம் தென்பெண்ணை ஆறு, ஒரு பக்கம் கெடிலம் ஆறு. அளவுக்கு மீறி மழை பெய்கின்ற போதும் சரி, சாத்தனூர் அணை திறந்து விடுகின்ற போதும் சரி, மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திக்கிறோம். ஆதலால் நீங்கள் இந்த மழை வெள்ளத்துக்கு முன்பாகவே சில தடுப்பு அரண்கள் அமைக்க வேண்டும். ராட்சச வீரான பைப்புகளை புதைத்து எப்படி கடலிருப்பை தடுப்பதற்கு எண்ணூரிலிருந்து சென்னை வரையிலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறதோ அது மாதிரி எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தினேன். ஆக என்னுடைய அந்த வலியுறுத்தல்கள், சட்டமன்றத்தில் என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய கவன ஈர்ப்புகள், இது எல்லாமே ஒரு கவனம் பெறாமல் 10ஓடு 11ஆக கடந்து போகின்ற ஒரு சூழலில்தான் என் தொகுதி மக்களுடைய இந்த வழிகளை நான் போய் ஒவ்வொரு கிராமமாக பார்த்த உடனே அங்கே மக்கள் கதறி அழுது அந்த துன்பப்பட்டு வெறுமனே உடை அணி, ஒரு பெண் ஒரு இரவு உடையில் நைட்டின்னு சொல்லக்கூடிய இரவு உடையில் இருந்தாங்கன்னா அதோட உயிரை பிடிச்சிட்டு வெளியேறியிருக்காங்க. அதுமாரி ஆண்கள் வேட்டி கட்டியிருந்தாங்கன்னா அந்த வேட்டியோட, அதுமாரி பெண்கள் புடவையோட, கையில் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியல. அந்த அளவுக்கு மீறியான மழைப்பொழிவு, அந்த டேம் திறக்கப்பட்டது, அங்கே இருக்கிற பல்வேறு காற்று ஆறுகள், சிற்றோடைகள், ஏரி குளங்கள் உடஞ்சி இப்படி என்று அளவுக்கு மீறிய நீர் கிராமத்துக்குள்ளே தென்பெண்ணை பகண்டைன்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தை உடச்சி கம்பட்டாக உள்ள நுழைஞ்ச உடனே மக்கள் அப்படியே உயிரை காப்பாற்றினா போதுன்னு சொல்லி பெரிய மாடி வீட்டில் ஏறினாங்க, மரங்களில் ஏறி நின்னாங்க. அங்கே அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்களும் முற்றுமுதலுமாக சேதம் அடைஞ்சு விட்டன. ஒரு பாயிலிருந்து தலைகாணிலிருந்து அப்புறம் சொல்ல கொஞ்சம் வசதி வாய்ப்பு வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சன்னு, டூ வீலரு, சைக்கிள், ஆடு மாடு கோழி எல்லாமே வெள்ளத்தில் பாதிப்படைஞ்சிது. சில வெள்ளத்தில் ஆடு மாடுகள் அடிச்சுட்டே போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் நேரடியாக சென்று பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சட்டமன்றத்தில் ஒரு நாள் முழுக்கவே இதை நான் விவாதித்து ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி இதற்கான ஒரு நிரந்தர தீர்வையும் அதுக்கான நிவாரணத்தை பெற்றுத்தரோம் அப்படின்ற வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் மக்கள்கிட்ட இருந்து சட்டமன்றத்துக்கு வரோம். இங்கே வந்த உடனே சட்டமன்றம் 2 நாள் தான், அதுவும் ஒரு நாள் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் அல்லது அரசியல் இந்திய அளவில் மிகச்சிறந்த ஆளுமைகள் இருந்ததற்கான இரங்கல் தீர்மானம், கேள்வி நேரம் இப்படின்னு பண்ணிவிட்டு நான் போய் பேரவைத் தலைவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறேன், எடுங்க அப்படின்றேன். இல்லை அப்படின்ட்டு நாளைக்கு எடுக்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். சரி, நாளைக்கு காலையிலே எழுந்து போய் முன்னாடியே அவை கூடுறது முன்னாடி 8:30 மணிக்கே போய் இந்தமாரி இன்றைக்கி முழுக்க இதை பற்றி விவாதிக்கணும். தமிழ்நாடு முழுக்க அந்த மழை வெள்ளங்களில் பாதிப்புகள் ஏற்படுது, இதெல்லாம் குறித்து நான் விவாதிக்கணும், விரிவாக பேசணும். குறிப்பாக என் தொகுதி ஒரு பக்கம் தென்பெண்ணை ஆறு, ஒரு பக்கம் கெடிலம் ஆறு, 2 கரையோரத்துக்கும் நடுப்பகுதியில் தான் இந்த பண்ருட்டியினுடைய கான்ஸ்டிட்யூன்சி தொகுதி அது உள்ளதான் இருக்குது. அதனால் ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த அரசூரில் ஒரு அணையை கட்டி செக் டேம் கட்டி அங்கே ஷட்டர்கள் அமைத்து அந்த தண்ணியை பாதுகாப்பாக விவசாயிகளுக்கு பயன்படுகிற மாதிரி மலட்டாரில் திருப்பி போடணும். இன்னொரு பகுதியை என் தொகுதியில் இருக்க பெரிய ஏரிகள், நத்தம் ஏரி, சிறுகிராம ஏரின்னு இருக்குது, அந்த ஏரியை நிரப்பிட்டு அப்புறம் அந்த வாய்க்கால்களை தூர்வாகி அதை சேனலைஸ் பண்ணி கடலில் உபரி நீரை கலக்கலாம், எனக்கு ஆட்சேபம் பண்ணலாம். அங்கேயும் கூட 2 தடுப்பணைகள் கட்டணும் அப்படின்னு. அதேமாதிரி தென்பெண்ணை ஆற்றின் குறிக்க உங்களுக்கு தெரியும், கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட எனதிரி மங்கலத்தில் ஒரு டேம் 30 கோடி ரூபாயில் கட்டப்பட்டு ஒரு சில மாதங்களே அதை அடித்து போயிடுச்சு. அதை திரும்பி நீங்கள் உடனடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அந்த ஊரை காப்பாற்ற முடியாது நான் சொல்லி பேசினேன். அதுக்கு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்து இது வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது, வழக்கு நிலுவைக்கு வந்த பிறகு தான் இது குறித்து பரிசீலிக்க முடியினார். வழக்கை தமிழ்நாடு அரசு தாங்க முடிவுக்கு கொண்டு வரணும், கொண்டு வந்து அதை அமைச்சு கொடுங்கன்னு. இன்னை வரைக்கும் அந்த ஷட்டரும் அந்த தடுப்பணி அமைக்கலை. அதுக்கு பிறகு 2 அணைகள் 130 கோடி ரூபாயில் ஒன்று, 70 கோடி ரூபாயில் ஒன்று. அப்புறம் அந்த உளுந்தம்பேட்டையில் என்னுடைய தொகுதி விழுப்புரம் எல்லையில் தொடங்குது. இங்கே கடல் முகத்தோரம் உள்ளே வாங்குகிற பகுதி வரையில் கடலூர் எல்லை வரைக்கும் என் தொகுதி தான், 2 புறமும் 2 ஆற்றி ஒட்டி மாரி. அப்போ இதுக்கு பாதுகாப்பு நான் கடலரிப்பு தடுப்பது போல் பாதுகாப்பாக எனக்கு பண்ணி கொடுங்க. எங்கள் பகுதியில் வீராணை பைப்லாம் எடுத்து போய் பல ஊர்கள் இந்தமாரி பாதுகாப்பு அரண்களை அமைச்சிருக்கிறீங்க. வீராணை திட்டமே கொண்டு வந்து என் பண்ருட்டி தொகுதியில் தான், பைப்பு அங்கே கடந்தது என் பண்ருட்டி தொகுதியில் தான்.
அதை எடுத்து நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் தொடர்ந்து 2001 இந்த மாதிரி இயற்கை பேரிடர் வருகின்ற போது தானே புயலிருந்து ஒக்கி புயல், வர்தா புயல், இப்போ வந்திருக்கிற பெஞ்சு புயல், எல்லா புயல் அப்போ நான் சொல்கிறேன். பத்திரிகையாளர்கள் ஊடாக சொல்கிறேன், தொலைக்காட்சியின் ஊடாக சொல்கிறேன், சட்டமன்றத்தின் ஊடாக சொல்கிறேன், முதலமைச்சர் அமைச்சர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் சொல்கிறேன். ஆனால் இது போன்று முன்னெச்சரிக்கை நடக்க வேண்டிய இடங்களில் பல நூறு பல ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி அந்த பணிகளை ப்ராப்பராக செய்யறதுக்கு பதிலாக வேற இந்த அத்தியாவசியம் அவசியம் இருக்கு பாருங்க, இந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை கொடுக்காம இதர இனங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாய்க்கால தூர் வரணும், ஏரியை தூர் வரணும். பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடி 500 கோடி அங்கே எந்த இது மாதிரி தடுப்பணை இருக்காது, இந்த மாதிரி தடுப்பு சுவர்கள் இருக்காது, மக்கள் பாதிப்பிலிருந்து ஆடு மாடுகளை விவசாயத்தை பாதுகாப்பதற்கான இருக்காது. மிஞ்சி போனால் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஆறு இருக்கும், அதில் முள் புதண்டு கிடக்கும், கருவேல மரங்கள் வறந்து கிடக்கும், அதை ஒரு பக்லின் விட்டு கீறிட்டு முடிஞ்சு போச்சு 100 கோடி 200 கோடி. அப்போ இதனுடைய வழி தான் எனக்கு, அந்த வழியினுடைய வெளிப்பாடு தான் இதுமாரி என் மக்களை ஒவ்வொரு முறை. இன்னொன்று நாங்கள் தொகுதியை போய் மக்களை சந்திக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, வந்துட்டார் எம்எல்ஏ, போன வருஷம் வந்தார், அதுக்கு முந்தின வருஷம் வந்தார், இப்போ வந்துட்டார், என்ன செய்ய போகிறீங்க? ஒவ்வொரு முறையும் எங்களை வெள்ளம் அடிச்சுட்டு போச்சா நாங்கள் உயிரோடு இருக்குமா செத்து போடுமோன்னு பார்க்க வரீங்களா? என்ன இதுக்கு என்ன நிரந்தர தீர்வு, என்ன பாதுகாப்பு, என்ன? இயற்கை பேரிடரால் பாதிக்கக்கூடிய மக்களுடைய முழு எதிர்ப்பையும் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாயிருதா? ஆமாம், நான் ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போது மக்கள் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையே. இவ்வளவு நவீன உலகத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கல்லணை அவ்வளோ வலுவானதாக இருக்குது, கட்டிய ஒரே வயசில் தடுப்பணை உடச்சிட்டு போகுது. இன்னும் சொல்லப்போனால் இதில் சொர்ணாவூர் என்ற பகுதியில் 1868 ஒரு தடுப்பணை கட்டிருக்கான் வெள்ளக்காரன். அந்த தடுப்பணை இந்த மழையில் தான் உடஞ்சிருக்கு. அப்போ 1868 கட்டப்பட்ட அந்த அணை இன்று வரையிலும் அந்த மக்களுக்கான சுற்றுமத்து கிராமத்து மக்களுக்கான குடிநீர் ஆதாரத்தை தருகின்ற அணையாகவும் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் விளங்கியிருக்கு. ஆனால் இன்றைக்கு சாத்தனூரில் திறந்து விடப்பட்டது இயற்கை காட்டாறுகள் வெள்ளம் எல்லாத்தையும் தாங்க முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் வயது மூப்பின் காரணமாக அந்த அணை சேதமடைஞ்சிருக்கு. இதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அன்றைக்கு இல்லாத விஞ்ஞானம் இன்றைக்கு எங்கள் ராக்கெட் ஓடுறோம், ஏவுகணை ஓடுறோம், இங்கேருந்து சேட்டலைட்டில் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், மானிட்டர் பண்ணுறோம். இந்த நவீன உலகத்தில் ஏன் மக்களை பாதுகாக்கின்ற இது போன்ற வெள்ளம் இயற்கை பேரிடர்களில் பாதுகாப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலை? இவ்வளவு விஞ்ஞானம் இருக்கின்ற போது, இவ்வளவு அறிவியல் இருக்கின்ற போது, புயலுடைய அளவை, வேகத்தை, மழையின் அளவை துல்லியமாக கணிக்க முடியலன்னு வானிலை மையம் சொல்றாங்க. இல்லை, அது தவறு. நான் இப்போ நான் கேட்க, நம்முடைய பொதுப்பணித்துறை, நம்முடைய அரசு எந்த ஒரு திட்டத்தையும் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பாலம் உடஞ்சி விழுந்ததிலிருந்து எதையுமே முறையாக திட்டமிட்டு அதற்குரிய சிமெண்ட், அதற்குரிய தகுதியான கம்பி, அதற்குரிய தகுதியான கான்ட்ராக்டர்கள், அந்த நேர்மையான அதில் எந்தவித லாபம் நோக்கம் இல்லாமல் அந்த பணிகளை செய்தால் நிச்சயமாக அது பல நூறு ஆண்டுகள் நிற்கும். இப்போ உங்களுக்கு தரங்கம்பாடியில் கட்டிருக்கிற அந்த கோட்டை எத்தனை ஆண்டுகள் ஆகுது? நான் சொன்ன கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இன்னமும் நம்முடைய புரதான சின்னங்களாக நம்முடைய அரசுகளால் பாதுகாக்கப்படுகின்ற பல்வேறு கோட்டைகள், பல்வேறு அருங்காட்சியகங்கள், பல்வேறு அரசு துறை மன்னர்கள் ஆண்ட கட்டடங்கள், தஞ்சை பெரிய கோவிலிருந்து அங்கே இருக்கிற நூலகத்திலிருந்து எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்குறோம். திருவண்ணாமலை பாலம் எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட அதிகமாக நீர் வந்ததுனால பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு விளக்கம் கொடுத்தாங்க. இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ அது எதிர்பார்க்கணும். இல்லை, ஒரு திட்டத்தை நாம் இந்த விஞ்ஞான உலகத்தில் திட்டமிடுகின்ற போது இது 50 ஆண்டுகளுக்கு பிறகு இது எவ்வளோ நீரை எதிர்கொள்ளும், எத்தனை ஆயிரம் மக்கள் இதில் கடந்து செல்வாங்க, எத்தனை வாகனங்கள் கடந்து செல்லணும், இதையெல்லாம் கண்காணித்து இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து அதற்குரிய பாதுகாப்பு அரண்களோடு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு திட்டம் தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவதுதான் ஒரு அரசின் கடமை. அதுக்கு தான் பொறியாளர், அதுக்கு தான் பொறியியல் துறைன்னு வச்சுருக்கிறோம். அந்த துறை அதுக்காக தான் இயங்குது. அப்போ அதை நீங்கள் முறையாக அந்த பணியை நீங்கள் செய்யாத போது இது போன்ற, நான் கேட்குறேன், ஒரு இடத்துல இல்லை, இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிறோம், கட்டிட்டு போகிறாங்க, அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தா சோறு இருந்து விடியுது. நீங்கள் அங்கன்வாடி, என் தொகுதியில் பாலூர்னு ஒரு அங்கன்வாடி இடிந்து விழுந்து ஒரு குழந்தை இறக்குது. அதுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அரசு அறிவிப்பு செய்கிறார், பழைய கட்டடங்கள்லாம் இடிங்கன்னு. பள்ளியில் மாணவர்கள் போய் மழை பெய்யுதுன்னு ஒதுங்குற இடத்துல பள்ளி கட்டடம் உடஞ்சி மாணவர்கள் இறக்குறாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற 7500க்கு மேற்பட்ட பள்ளி கட்டடங்களை எல்லாத்தையும் பழைய கட்டடங்களை டெமாலிஷ் பண்ணுங்கன்றாங்க. ஆக இது எல்லாம் ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் மட்டும் பாடம் கற்பிப்பது ஏற்படுவது அல்ல. இந்த ஒரு படிப்பினை நமக்கு ஏற்படுவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை சில நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத என்னுடைய ஆதங்கம். தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறதா பார்க்குறீங்களா, இல்லை அரசியல் ரீதியாக திரு வேல்முருகன் தொகுதி மட்டும் புறக்கணிக்கப்படுறதா நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது சில வளர்ச்சி திட்டங்களில் என் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த அரசு இயந்திரங்கள் தமிழ்நாடு முழுவதும் எப்படி இயங்குகிறது என்று கேட்டால் ஒரே மாதிரியே தான். உங்களுக்கும் சபாநாயகருக்கும் முரண்பாடு ஏற்பட்ட புள்ளி சட்டமன்றத்தில் இதுதான்.
ஆமாம், ஏன் என்னோட தொகுதி வந்து நீர்ப்பாசனத்துறையால கவனிக்கப்படவே இல்லை அப்படின்னு. அது ஏதாவது முக்கியமா காரணம் இருக்கு அந்த நிராகரிப்புக்கு நினைக்கிறீங்க? நான் வந்து பெரும்பான்மையை வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசுவேன், கவன ஈர்ப்பாக கொடுப்போம், முதலமைச்சர் அமைச்சர்கிட்ட கடிதங்களாக கொடுப்பேன் பேரவை நடக்கின்ற காலத்தில். இதை தவிர்த்து பெரும்பாலும் 99% மற்ற எந்த ஒரு எதிர்பார்ப்போடும் எந்த அமைச்சர் வீட்டிற்கோ அவருடைய அலுவலகத்துக்கோ சென்று பார்ப்பது, கடிதம் கொடுப்பது, வேறு விதமான எதிர்பார்ப்போடு போய் நிற்பது என்னுடைய வழக்கம் இல்லை. நண்பர்களாக இருக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 அமைச்சர்கள் அழைத்தால் மரியாதை நிமித்தமாக சென்று நான் சந்திப்பேன். அது என் தொகுதிக்குரிய வளர்ச்சி குறித்து தான் போய் சந்திப்பேன். முதல் முறையாக பொதுப்பணித்துறை அமைச்சரை இந்த மாதிரி மழை வெள்ளம் வரும், பாதிப்பு ஏற்படும், இந்த மழை வந்ததில் போன முறை வேறு ஆற்றுல மாட்டி 7 பேர் செத்துட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பண்ருட்டியில் அந்த ஆற்று மணல் எடுக்கும்போது அளவுக்கு மீறி எடுத்து அந்த புதைக்குழியாக மாறி அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 தலித் குடும்ப பிள்ளைகளாக இறந்துட்டாங்க. இந்த வழிகளை உணர்ந்தவன் நான். அதனால் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இதை எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு நான் போய் அமைச்சர் வீட்டில் 4 ஆண்டு கிட்டத்தட்ட நிறைவு செய்ய போது இந்த ஆட்சி வந்தாக்கா, மேயமாக இருந்தாக்கா, முதல் முறையாக தான் போய் பார்க்குறேன். அவை முன்னவர் மூத்த அமைச்சர், இந்த கட்சிக்கு பொதுச்செயலாளர், அவர் வீட்டுக்கு போய் முதல் முறையாக அண்ணா இப்போ தான் முத உங்கள் வீட்டுக்கு வரேன், தயவுசெய்து இதை வந்து கட்டி கொடுத்துருங்க, இந்த காங்கிரீட்டு ராட்சச வீராணம் போன்ற பைப்புகளை போட்டு அல்லது ராட்சச கம்பிகளை வச்சு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நீங்கள் தடுப்பு வால் கட்டி அந்த சேனலைஸ் பண்ணி தண்ணியை ப்ராப்பராக கடலில் போய் கலக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ஒன்று அடிச்சுக்கிட்டு வந்துடுது. அந்த எல்லையோர கிராம மக்கள் எல்லாம் பாவம் ஒவ்வொரு மழை வெள்ளத்தின் போது பாதிக்கப்படுறாங்கன்னு. அவரும் சும்மா சொல்லக்கூடாது, உடனே என்னை வச்சுக்கிட்டே கூப்பிட்டு அன்றைக்கு பொதுப்பணித்துறை முதன்மை செயலரை கூப்பிட்டு வேல்முருகன் தொடர்ந்து சொல்லிட்டு வராப்புலப்பா அதை பட்டியலில் சேர்த்துருங்க அறிவிப்பில் அப்படின்றார். ஆனால் அறிவிப்பில் இடம்பெறலை. அப்போ துறையினுடைய அமைச்சரை தாண்டி வேல்முருகன் தொகுதிக்கு கிடைக்க வேண்டிய அந்த தடுப்பணை, அந்த வெள்ளத்தடுப்பு சுவர்கள் எப்படி அறிவிப்பிலிருந்து இடம்பெறாமல் போச்சு? இல்லை, சிக்கல் இங்கே ஆட்சியாளர்கிட்டையா அதிகாரிகள்கிட்டையா? இல்லை, இப்போ நான் சொல்கிறேன், ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் உத்தரவு போட்டார், அதை தூக்குனது எந்த அதிகாரி? அதுதான் என்னுடைய கோபம். நான் ஒரு முறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, முதல்வரே பிரச்சனைகளை தீர்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் கூட அதிகாரிகள் மனசு வச்சு செய்ய மாட்டேன்றாங்க. ஆமாம், அதான் உண்மை. இப்போ என்னுடைய விஷயத்தில் அப்படி தான் நடக்குது. நான் கலைக்கல்லூரி கேட்டால் வாய்ப்பு இல்லைன்றாங்க, ஒரு வேளாண்மை கல்லூரி கேட்டால் வாய்ப்பு இல்லைன்றாங்க, ஒரு செக்டம் கேட்டால் துறை அமைச்சரை உத்தரவிட்டு பட்டியலில் சேர்த்து அறிவிப்பு வெளியிட சொன்னாலும் அதிகார வர்க்கம் மறுக்குது. அப்போ காரணம், இங்கே சில அதிகாரிகள் இன்னமும் இந்த நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரவை, மினிஸ்டர் ஆஃப் கவுன்சில்ஸ், அதுதான் ஒரு தீர்மானிக்கணும். அதுதான் அந்த நாட்டுக்கான மக்களுக்கான அந்த அமைச்சர்களும் அந்த எம்எல்ஏக்கள் தான், சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற எம்எல்ஏக்கள் தான் போய் நாளைக்கு மக்களை சந்தித்து வாக்கு கேட்பான். மக்களை அவர்கள் தான் எதிர்கொள்வார்கள், அதிகாரிகள் எதிர்கொள்ள மாட்டாங்க. என் தொகுதியில் அப்படி தான் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். வெறும் 10 லட்ச ரூபா சிஎஸ்ஆர் நிதியாக இருந்துச்சு, என்எல்சியினுடைய நிதி. அந்த நிதி இன்றைக்கு 100 கோடி ரூபாய் வரையில் உயர்த்தி, ஏற்கனவே அந்த நிதி எல்லாத்தையும் கொண்டு போய் பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் அந்த சேர்பர்சனாக இருப்பவங்க கொண்டு போயிடுவாங்க, இல்லை டைரக்டர் மைன்ஸு முக்கிய பதவியில் வடநாட்டுக்காரங்க எடுத்து போயிடுவாங்க. அதுக்காக பல போராட்டங்களை அங்கே நடத்தி புதிய தலைமுறையை அதெல்லாம் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிருக்கீங்க. அப்போ அதை 100 கோடி ரூபா ஆக்குறேன். அந்த 100 கோடி ரூபா நிதியில் என் தொகுதியில் நான் கேட்ட இந்த தடுப்பு சுவர், இந்த வாய்க்காலை புனரமைச்சு அந்த சேனல் தண்ணி கடலில் போய் கலக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுறதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், 2 மினிஸ்டர்ஸ், மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், எம்எல்ஏக்கள், அந்த கடலூர் மாவட்டத்தோட எம்எல்ஏக்கள் கூடி தான் அந்த மைன்ஸினுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டை எந்தெந்த கான்ஸ்டியூன்ஸில் என்னென்ன பணி முக்கியத்துவம் அடிப்படையில் பிரிக்கிறது. அப்படி என் தொகுதிக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டு அதை பண்ணணும். திடீர்னு சென்னையிலேருந்து யாரோ ஒரு அதிகாரி வந்தாங்களாம், அவங்க வேல்முருகன் தொகுதிக்கு நிதி வானான்றது மேலெடுத்து உத்தரவு, அதனால் வேல்முருகனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை தூக்குறேன்றாங்க, தூக்கிட்டாங்க. இங்கே என்னடனா தடுப்பணையும் தடுப்பு சுவர்களும் எழுப்பினதுக்கு அறிவிப்பில் ஒரு துறை அமைச்சர் என்னை வச்சுக்கிட்டு தான் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சந்தீஷ் பச்சான் கூட்டு சொல்கிறாரு. அது அறிவிப்பில் இடம்பெறலாம். அவளோட எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். என் தொகுதியில் இருக்கிற விவசாய சங்கம் மனு கொடுத்தவங்கலாம் சொல்லிட்டேன். நான் அண்ணன் துறைமுருகனை போய் வீட்டில் பார்த்தேன், அவர் கூட்டு சீஃப் செக்ரட்டரி பேசி பட்டியல் அறிவிப்பில் இடம்பெற்றாரு, நாளைக்கு அறிவிப்பில் வரப்போகுதுன்னு அவங்கள என் தொகுதியிலேருந்து வர வச்சு பாஸ் வாங்கி கொடுத்து மாடத்தில் உட்கார வச்சிருக்கிறேன். ஒட்டுமொத்த விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. அறிவிப்பில் இடம்பெறலை. அப்போ என் தொகுதி புறக்கணிக்கப்படுதா இல்லையா? அப்போ அந்த விவசாய மக்களுக்கும் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்ற அந்த கிராமத்தினுடைய மக்களுக்கும் நான் பகண்டை உள்ளிட்ட மேல்குமாரம் உள்ளிட்ட பாபுகுளம் உள்ளிட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நெல்லிக்குப்பம் நகரத்தில் 30 வார்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட சரிபாதிக்கு மேற்பட்ட மக்கள் கம்பட்ட வெள்ளத்தில் டோட்டலாக முழுகிட்டாங்க. 30 வார்டும் பாதிப்பு. பட்டாம்பாக்கம் பேரூராட்சி கம்ப்ளீட்டாக பாதிப்பு. பண்ருட்டி நகராட்சியில் 33 வார்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 7 வார்டு சுற்றமாக முழுகிச்சு. அப்போ அதேமாதிரி அண்ணாகரம் ஒன்றியத்தில் 42 பஞ்சாயத்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற 12 பஞ்சாயத்து நம்முடைய கெடில ஆற்றில் திறந்து விடப்பட்ட தண்ணியின் காரணமாக அதில் அந்த கரையோர மக்கள் பூரா முழுகிட்டாங்க. அப்புறம் முற்றுமுழுமாக ஒரு தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் நான் 2001 சரி நம்ம கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அரசு, நம்ம தளபதி, நம்ம திமுக
இவங்க கண்டிப்பாக நம்ம தொகுதிக்கு செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் தான் கலைஞர்கிட்ட நான் சொன்னேன், அத்தனை கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டன. மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்குங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அனுமதி கொடுக்குற இடத்துல பாமக இருக்குது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி இருக்காரு, அனுமதி அளிப்பார், நீங்கள் இதுக்கான ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்னு சொன்ன ஆலோசனையை சட்டமன்றத்தில் ஏற்றுக்கிட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் கலைஞர் அறிவிச்சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குது அப்படின்னா அது நான் சட்டமன்றத்தில் கொடுத்த அந்த முதல் குரலுடைய தொடக்கம். அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பொறியியல் கல்லூரினா ஒரு 5-6 கல்லூரி தான் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. நான் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற பிறகு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கலைஞர்கிட்ட சொன்னேன், ஒரு தமிழ்நாட்டு இளைஞனும் விவசாய குடிகளும் ஒரு பொறியியல் படிப்பது கனவாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் பொறியியலுக்கு ரொம்ப டிமாண்ட்ஸு, தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் ரொம்ப நன்கொடை கட்டணம் அதிகம், நன்கொடை அதிகம். அதனால் நான் பேசும்போது முதல் பொறியியல் கல்லூரியை எனக்கு அறிவித்து தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வந்து அரசு விழாவில் அதை அறிவித்து அதை எனக்கு தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரி எத்தனை 2வது சமத்துவபுரம் பல விடயங்கள் நான் சொன்னேன்னா வேல்முருகன் சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், சரியாக பேசுவார் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து மறைந்த முத்தமிழர் கலைஞர்கிட்டையும் இருந்துச்சு, மறைந்த அம்மையார் ஜெயலலிதாகிட்டையும் இருந்துச்சு. அதனால தான் மணல் குவாரிகளை சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டு மாவட்ட அளவில் கொள்ளையடிச்சும் போது இதை வந்து நீங்கள் அரசுடைமை ஆக்கணும், அரசியல் நடத்தணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகின்ற போது அன்றைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு பொன்னையன் அவர்களையும் சேம வேலுச்சாமி கனிமவளத்துறை அமைச்சரையும் அன்றைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரி சந்தானம் அவர்களையும் வேல்முருகனை போய் நீங்கள் பார்த்து அவர் சொல்கிற ஆலோசனையை ஏற்று அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு உத்தரவு போட்டாங்க அம்மையார். இருந்தாலும் நான் ஒரு சீனியர் மினிஸ்டர், நானே ஒரு அறைக்கு போனேன், எல்லாரையும் கூட்டு ஒரு மீட்டிங் நடத்தி நான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி இத்தனை லாரிகளில் மண் எடுக்கிறாங்க, இந்த வருமானம் தனிநபர் பாக்கெட்டுக்கு போகுது, இது அரசுக்கு வர வைக்கணும், அந்த பணத்தை கல்விக்கு நீங்கள் செலவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லி கொள்கைகளை முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாங்க, அறிவிச்சாங்க. தனி ஈழம் தொடர்பான ஒரு தீர்மானம், சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கணும்னு நீங்க முதலமைச்சரை போய் வீடு தேடி சந்திச்சு வலியுறுத்தினீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவருக்குமான உறவு சீராதான. இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே நான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கிறேன், முதலமைச்சர் அதை வந்து பரிசீலிக்கலாம்னு சொல்றாரு. இந்த ஆட்சி சமூக நீதி அரசு, சமூக நீதி வழங்கப்படும் அறிவிக்கிறாரு. ஆனா நடைமுறையில் இல்லையே. ஆனா இப்போ மழை நிவாரண பணிகள் ஆய்வுக்காக முதல்வரோ துணை முதல்வரோ வருகிற போது உங்களுக்கு செய்தியே சொல்லிவிடப்படலைன்னு நீங்க ஆதங்கப்பட்டிருக்கீங்க. ஆமா, இடைவெளி அதிகமாக இருக்கா? நான் என்ன அதை வந்து ஒரு பதவிக்கு வந்த பிறகு அது ஈவன் பல ஒரு சில அமைச்சர்களை தவிர பல அமைச்சர்கள் இந்த பதவி வந்த பிறகு அந்த பதவி என்ன சொல்லுவாங்க, அந்த பதவியினுடைய மோகம் அல்லது பதவியினுடைய போதை, அவங்க வந்து நேற்று வரைக்கும் வேல்முருகன் அவ்வளோ அன்பாக பேசிட்டு இருந்தவங்களா, அந்த பதவி வந்த உடனே சரி வேல்முருகனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சொல்லணுமா, யாரோ ஒரு டபேதர ஆஃபீஸில் இருக்க அசிஸ்டண்ட் விட்டு வரேன்னு சொல்லுப்பா அப்படின்றாங்க. அந்த போக்கு சுயமரியாதைக்காரன் நான், எனக்கு அது பிடிக்கல. என் தொகுதிக்கு துணை முதலமைச்சர் வராரு, ஏன் அவர் அதே துணை முதலமைச்சர் ஒரு ஃபோன் போட்டு அண்ணன் நான் உங்கள் தொகுதிக்கு வரேன், உங்களுக்கு எங்கெங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, என்ன பிரச்சனை, உங்கள் மக்களுக்கு என்ன நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது சொல்லுங்கள், வாங்க நான் வரேன் பார்க்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ஒரு நிமிடம் பேசல, என்ன இருக்குது? இதுவே நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மதிக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் அவர் அமைச்சராக இருக்கின்ற போது, அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது, மேயராக இருந்த போது, அவர் துணை முதலமைச்சராக இருக்கும் போது எந்த நேரத்திலும் வேல்முருகன் தொடர்பு கொண்டு பேச முடியும். அவர் அதேமாதிரி என்கிட்ட ஃபோன் பண்ணி பலமுறை ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. தலைவர் கலைஞரோட நான் தொலைபேசி தொடர்பு கொண்டு பேச முடியும் அந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கி என்னால் அப்படி பேச முடியலையே. வேங்கை வயல் விவகாரம், ஆளுநர் தேநீர் விருந்து, முருகன் மாநாடு, இந்த மாதிரி விவகாரங்களில் நீங்கள் அரசுக்கு எதிரான சில நிலைப்பாடுகள் எடுத்தீங்க. ஒருவேளை அது நெருடலை அதிகப்படுத்தி இடைவெளியை கூட்டிடுச்சா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நான் வந்து ஆரோக்கியமான ஒரு நியாயமான ஒரு சட்டமன்றத்துக்குரிய மாண்போடு தான் நான் எல்லாத்தையும் சுட்டி காட்டுவேன். என்னுடைய அறிக்கையில் கூட ஒரு நாகரிகம் இருக்கும், அது மிக சரியாக உங்களை போன்ற நல்ல தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர்கள், நல்ல அறிவியலாளர்கள், அரசியல் ஆய்வாளர்களை கொண்ட ஒரு டீம் ஆஃப் தி ஒரு குழு, அந்த குழுவோடு உட்காந்து விவாதித்து தான் அந்த அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம். அப்போ என்னுடைய எந்த ஒரு தனிப்பட்ட தாக்குதலும், எந்த ஒரு அவப்பெயரை சுமத்த வேண்டும் எல்லாமே ஒரு ஆத்தென்டிக்காக கரெக்டாக இருக்கும். அப்போ அது நான் வந்து அப்படி நானும் அப்படி தான் ரொம்ப புள்ளி விவரங்களோட கரெக்டான செய்திகளை தான் நான் பேசுவேன். தவறான செய்திகளை சட்டப்பேரவையில் இடம்பெற்றக்கூடாது அப்படின்றதுல குறியாக இருப்பேன். ஆக நான் என்ன சொல்ல வரேன், ஒரு செய்தியை நான் பேசுகிறேன், தொடங்குறேன், நான் என்ன சொல்ல வரேன், முடிக்க போகிறன்றதுக்கு முன்னாடியே பேரவைத் தலைவர் பெல் அடித்து அனுமதி இல்லை அப்படின்றார், மறுக்கிறார். அப்போ எந்த செய்தியை மக்களுக்கும் சட்டமன்றக்கும் முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் நான் கொண்டு வர நினைக்கிறேனோ அது என்னால் கொண்டு வர முடியும். திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகள் இல்லைன்றீங்களா? இல்லை, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லாருக்குமே இது இருக்குது. ஆனால் எனக்கு அது அதிகமாக இருக்குது. அதனால் என்னால் அதை வந்து சகித்து கொள்ள முடியல. அதை வந்து கடந்து என்னால் அடுத்த பணிகள் என்னடா இது, நம்ம ஒரு நாட்டு மக்களுக்காக தானே பேசுகிறோம், மழை வெள்ளம் நடந்திருக்கு, இப்போ சட்டமன்றத்தை இன்னும் ஒரு நாள் கூடுதலாக்கி விவாதிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கலாமே, இதை காட்டிலும் வேறு என்ன வேலை இருக்க போகுது? ஒரு சட்டமன்றம் என்றால் சட்டம் இயற்றுகிற இடம். ஒத்து வராத சட்டங்களை குறித்து ஆய்ந்து அறிந்து டிஸ்கஸ் பண்ணி அதை காலாவதி ஆகி போச்சுன்னா அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணலாம். அதை வந்து அதுக்கு தான் சட்டமன்றம். ஒரு புதுசாக ஒரு சட்டம் இயற்றணும்னா அந்த சட்டத்தை குறித்து சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் மணிக்கணக்கில் விவாதிக்கணும்.
இதே திமுக அரசு நாங்கள்லாம் கூட்டணியில் இருந்து மக்களை சந்திக்கின்ற போது அம்மையார் ஜெயலலிதா ஒரே நாளில் 50 சட்டம் பாஸ் பண்ணுறாங்க, 40 சட்டம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு குறை சொல்லி தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அதேமாதிரி சட்டமன்றம்லாம் 10 நாள் நடக்குது, 15 நாள் நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் சட்டமன்றத்தை நடத்தும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஆட்சிக்கு வரோம். ஆனால் அன்றைக்கி கடைசி அன்றைக்கி 20 சட்டம் பாஸ் ஆகுது. 20 சட்டத்தில் 7 சட்டத்தில் நான் மட்டும் தான் பேசுகிறேன். மீதி 10 சட்டத்தில் பல பேர் பேசவே இல்லை. அதுவும் நான் 7 செகண்ட்ஸ் தான் பேசணும்னு எதிர்பார்க்குறாரு பேரவைத் தலைவர். நான் உடனே போராடுறேன். மூத்த அமைச்சர்களாம் ஏப்போ பசிக்குதுப்பா உக்காரியா அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சரே ஒருமையில் சொல்கிறார் முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அந்த நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல். சட்டமன்றம் என்பது 7 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம். அப்போ அங்கே இயற்றப்படுகின்ற அந்த சட்டத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? அந்த சட்டத்தை குறித்து எல்லா ஆய்ந்து அறிந்த சட்டவல்லுடைய குறிப்புகளோடு அல்லது அவர்களுடைய ஆலோசனை பெற்று வந்து நான் ஒரு பில்ஸில் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே 10 செகண்டில் பேசுங்க. 7 மானிய கோரிக்கையில் 5 நிமிடத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவர் பேசுங்கன்னு சொல்லி பேரவைத் தலைவர் கொடுக்குறாரு. இதை முதலமைச்சரும் மூத்த அவை முன்னவரும் வேடிக்கை பார்க்குறாரு. இது எப்படி ஜனநாயகமாகும்? கூட்டணியில் இருந்து கொண்டே அரசை விமர்சிக்கிறாரு, அரசின் நிலைப்பாடுகள் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் உங்கள் மீது அவங்களுக்கு வருத்தம் இருக்கா? இல்லை எப்படியும் வேல்முருகன் இந்த முறை நம்மோடு இருக்க மாட்டார், கூட்டணி மாறிடுவார்னு ஏதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நிராகரிப்பை செய்யறாங்களா? இது எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த நிராகரிப்பு இல்லை புறக்கணிப்பு நடக்குது அப்படின்றத நீங்கள் திமுக கிட்ட தான் கேட்டு அந்த விடையை பற்றி எனக்கு சொல்லணும். ஆனால் என்னை பொறுத்த வரையில் சட்டப்பேரவைக்கு உள்ளே நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் படுகிற துன்பங்களை, துயரங்களை, அன்றாட நிகழ்வுகளை பேரவை நடக்கின்ற போது கேள்வி நேரம் முடிந்து நேரமில்லா நேரத்தில் எழுப்பி விவாதிப்பதற்கு அனுமதிக்கணும். ஒரு கேள்வியை கேட்கின்ற போது அந்த கேள்வியை முழுமையாக கேட்பதற்கு என்னை அனுமதிக்கணும். நான் ஒரு கவன ஈர்ப்பு தருகிறேன் அல்லது ஒத்திவைப்பு தீர்மானம் தருகிறேன் என்று சொன்னால் அதை குறித்து முழுமையாக பேச அனுமதிக்கணும். அன்றைக்கி டென்ஷன் பிரச்சனை குறித்து முதல்ல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து முதல் ஆளாக நான் தான் பேசுகிறேன். முழுசாக என்னை பேச விடலை. மழை வெள்ளம் என் தொகுதியில் ஏற்பட்டிருக்கு, இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறேன், பேச விடலை. அதேமாதிரி முன்னோர்களுக்கு தமிழ்நாட்டை சாராத பல மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு இங்கே சிலைகள் இருக்குது, மணிமண்டபங்கள் இருக்குது, திருவுருவ சிலைகள் இருக்குது, நினைவு மண்டபங்கள் இருக்குது. ஆனால் இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய எண்ணற்ற ஆளுமைகளை குறித்து நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன். பேசி அவங்க உதாரணத்துக்கு இப்போ சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்குல்ல, இந்த கோட்டை சென்னையப்ப நாயக்கர்னு சொல்லி ஒரு மூதாதையர் கொடுத்த இடம். அது நம்முடைய போர்ட் இடம். நம்ம எம்ஜிஆர் ரயில்வே நிலையம் இருக்குது இன்றைக்கி சென்ட்ரல். இந்த இடம் அவருக்கு இங்கே ஒரு சிலை கிடையாது, அவருடைய பேரில் ஒரு நினைவு அரங்கம் இல்லை. இதை குறித்து நான் பேசுகிறேன். அந்த பேசி முழுசாக பேச விட மாட்டேன்றாங்க. அதேமாரி தந்தை பெரியாருக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதி, சமத்துவம், ஆரிய பார்ப்பன சனாதன தர்மத்தை எதிர்த்து களமாடிய அத்திப்பாக்கம் வெங்கடாச்சல நாயக்கருடைய வரலாற்றை குறித்து நான் பேசுகிறேன். முழுசாக பேச விடுறதில்லை. பாரதி இறந்தபோது, சுதந்திரத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த பாரதி இறந்தபோது கவி பாடுவதற்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கவியும் வராத போது சேலத்தைச் சேர்ந்த அர்த்தநாசிவர்மா என்கிற ஒரு கவி சிங்கம் இரங்கல் பாடி தேசவிரோத சட்டத்தில் பிரிட்டிஷால் சிறைக்குள்ளாக்கப்பட்டார். அவருக்கு இங்கே ஒரு மணிமண்டபம் கிடையாது. காந்திக்கு முன்னித்தியராக இருந்த மயிலாடுதுறை நாகப்ப படையாச்சியுடைய வரலாற்றை குறித்து நான் பேசுகிறேன். அவருக்கு ஒரு அறிவிப்பு கிடையாது. இன்றைக்கி சென்னையில் கும்மிடிப்பூண்டியில் தொடங்கி மெரினா வரையில் இருக்கிற ஆயிரங்காணி அறக்கட்டளைக்கு சொந்தமான 100கணக்கான ஏக்கரில் தான் சென்னை மக்களுக்கான கடல் நீரை சுத்திகரிப்பு செய்து தண்ணி கொடுக்குற அந்த அறக்கட்டளை எங்களுடைய முன்னோர்களுடைய இடம். அந்த இடத்த நாங்கள் அரசுக்கு முன் வந்து தானமாக கொடுத்துருக்குறோம். அந்த திட்டத்துக்கு அவருடைய பெயரை வைங்கன்னா பெயர் வைக்கல. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில், இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் இந்த தமிழ் குடிகளுக்கும் சம்பந்தம் இல்லாத யாராருக்கோ இங்கே மணிமண்டபம் இருக்குது, யாராருக்கோ உருவச்சிலைகள் இருக்குது, யாருடைய பெயர்களையும் இங்கே அரசு மாளிகைகள் இருக்குது. ஆனால் இந்த சென்னை கோட்டை இயங்குவதற்கு இடம் கொடுத்தவன் ஆயிரக்கணக்கான ஏக்கர், செங்கல்வராய நாயக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கொடுத்து சென்னையில் வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கான கல்வி அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று தன் லட்சக்கணக்கான கோடி சொத்துக்களை உயில் எழுதி வைத்து விட்ட அந்த தியாகியை குறித்து நான் பேசணுன்னாக்கா அது மறுக்கப்படுது. கடலூர் அஞ்சலை மலை தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் முதலில் பதிவு செய்தது நான் தான். அதுக்கு பிறகு இன்னைக்கு அதுவும் ஆளுங்கட்சி பிரமுகராக இருந்த, அதே அவங்களுடைய இரத்த வழி உறவாக இருந்த திரு டாக்டர் எழில்நாதன் பேசின காரணத்தினால் இன்னைக்கு அவருக்கு கடலூரில் மணிமண்டபம். நான் கேட்குறேன், இது என்ன தமிழ்ச்சாதி? நான் குயில் நாச்சியாருக்கு நான் தான் கேட்டேன். மருது இருவருக்கு ரத்தத்தால் கையொப்பமிட்டு அந்த இயக்கத்தை இருவருக்கு சிலை வைக்க வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று எங்கள் கட்சி தான், இளைஞனி தான் அதற்கான பணியை தொடங்கியது. இன்னைக்கு தேவநாய பாவாணர் பிறந்த கே நகரில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் நான் தான் பேசுகிறேன். நான் ஒரு சாதி சமூகத்துக்கு மட்டும். இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு அளப்பரிய பணியை செய்திருக்கிறதோ அவர்களையெல்லாம் நாளைய தலைமுறைக்கு அந்தந்த சந்ததிற்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறது என்று உணர்ந்து நான் முழுவதுமாக பேசுவதற்குள்ளே என்னை மண்ணி அடித்து உட்கார வைக்கிறது, முழுவதுமாக என்னை பேச விடல.
குயில் நாச்சியாரினுடைய வீரத்தை போற்றுவதற்கு முதல் உலக வரலாற்றில் முதல் ஒரு தற்கொலைப்படை வீராங்கனையாக இந்த மண்ணில் உதித்தெழுந்த அவருக்கு ஒரு சிறப்பு செய்யுங்கன்னு சொல்கிறேன். அப்போ இப்போ நான் சொல்கிறது எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பாருங்கள், நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொன்ன இந்த தலைவர்களுக்கானதில் இதில் நான் பிறந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் திட்டமிட்டு அது மட்டும் புறக்கணிக்கப்படும். அப்போ அந்த மக்கள்கிட்ட போய் நாளைக்கு திமுகவுக்கு நான் ஓட்டு கேட்கும்போது அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, அப்போ அந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? இல்லை, சட்டமன்றத்தில் அவமானப்படுத்தப்படுவதாகவே உணர்கிறீர்கள். தொகுதி நிதின்னு வருகிற போதோ திட்டங்கள் வருகிற போதோ புறக்கணிக்கப்படுவதாக உணர்கிறீர்கள். முதலமைச்சரை சந்தித்து இது குறித்தெல்லாம் விளக்கி சொல்ல முடிந்ததா? இல்லை, இதை தான் நான் சொன்னேன். நான் இந்த சமூகம் சார்ந்த தமிழ் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு தெரியும்